ஓம் சாந்தி. முரளி தேதி 10/7/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தேக அபிமானத்தை விடுத்து ஆத்ம உணர்வுடையவராக நீங்கள் ஆகுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பவர்களுக்குத்தான் ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று சொல்லப்படுகின்றது. கேள்வி: குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது செய்யும் சத்சங்கங்கள் மற்ற சத்சங்கங்களை விட தனிப்பட்டது எப்படி? பதில்: இந்த ஒரு சத்சங்கத்தில் மட்டும்தான் நீங்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மாவினுடைய ஞானத்தை கேட்கின்றீர்கள். இங்கே படிப்பு நடக்குது, லட்சியம் நோக்கம் கூட முன்னால் இருக்கின்றார் பாபா. மற்ற சத்சங்கங்களில் கல்வியும் இருப்பதில்லை, லட்சியம் நோக்கம்லாம் எதுவுமே இல்லைன்றார் பாபா. மற்ற சத்சங்கத்துக்கும் நம்முடைய சத்சங்கத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை பற்றி பாபா நமக்கு தெள்ள தெளிவாக புரிய வைக்கிறார். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ சத்சங்கங்கள் இருக்குது இல்லையா? அங்கே எந்த விதமாக லட்சியம் நோக்கம்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் இங்கே நமக்கு லட்சியம் நோக்கம் எல்லாமே இருக்குது. இதான் வித்தியாசன்றார் பாபா. ஓம் சாந்தி. எப்பொழுது அமர்ந்தாலும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள் என்று முதலில் பாபா புரிய வைக்கின்றார். தேகம் என்று நினைக்காதீர்கள். தேக உணர்வுடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. ஆத்மா உணர்வுடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. ஈஸ்வரனுக்கு தேகம் இல்லை, அவர் என்றைக்குமே ஆத்ம உணர்வுடையவராக இருக்கின்றார். மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறும் பொழுது புத்தியில் அவர் நிராகார லிங்க ரூபம் ஆவார் என்பது புத்தியில் வருகிறது. நிராகார லிங்கத்தினுடைய பூஜையும் ஆகிறது. அவர் பரமாத்மா ஆவார். அதாவது அனைத்து ஆத்மாக்களை விடவும் உயர்ந்தவர். அவரும் ஆத்மாவாக இருக்கின்றார், ஆனால் உயர்ந்த ஆத்மா. கணவனுக்கு கூட படைப்பவர் என்று கூறப்படுகிறது. மனைவியை ஸ்வீகாரம் செய்கிறார், பின் அவர் மூலமாக படைக்கின்றார், பாலனை செய்கின்றார். அவ்வளவே, விநாசம் செய்வதில்லை. மேலும் தர்மஸ்தாபர்கள் கூட படைக்கின்றார்கள், பிறகு அவற்றை பாலனை செய்கின்றார்கள். விநாசம் யாருமே செய்வதில்லை என்றார் பாபா. பாரதத்தில் ருத்ர யஞ்ஞம் ஏற்றும் பொழுது மண்ணினால் சிவலிங்கம் மற்றும் சாலி கிராமங்கள் அமைத்து பிறகு அவற்றிற்கு பூஜை செய்கின்றார்கள். அதற்கு ருத்ர யஞ்ஞம் என்று கூறப்படுகிறது. உண்மையில் ராஜஸ்வ அஸ்வமேத அவிநாசி ருத்ர கீதை ஞான யஞ்ஞம் என்பதே இதனுடைய உண்மையான பெயர் என்றார் பாபா. இது சாஸ்திரங்களுக்கு கூட எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார். வேறு சத்சங்கங்கள் எவற்றிலுமே ஆத்மா அல்லது பரமாத்மா பற்றி ஞானம் யாரிடமுமே இல்லை, அவர்கள் கொடுக்கவும் முடியாது என்றார் பாபா. அங்கு எந்த ஒரு லட்சியம் நோக்கம் கிடையாது. குழந்தைகளாக நீங்களோ இப்போது படிப்பை படித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆத்மா சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியதாகும். சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று ஆத்மா நடிக்கின்றது. ஆத்மாவோ அசரீரியாகும், அது சரீரத்திலிருந்து தனிப்பட்டது என்றார் பாபா. தனியாக வந்தோம், தனியாக செல்ல வேண்டும் என்று கூறவும் செய்கிறார்கள். சரீரம் தாரணை செய்தார்கள், பின் சரீரத்தை விட்டுட்டு தனியாக செல்ல வேண்டி இருக்கு. இதை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பாபா புரிய வைக்கிறார். நம்ம சரீரத்தோடு வரலை, போகும்போதும் சரீரத்தோடு போக முடியாதுன்றார். இதை பாபா குழந்தைகளாக உங்களுக்கு தான் புரிய வைக்கிறாரு. பாரதத்தில் சத்திகம் இருக்கும் பொழுது தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது, ஒரே ஒரு தர்மம் இருந்தது என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். இதை கூட பாரதவாசிகள் அறியாமல் இருக்கின்றார்கள். பாபாவை யார் அறியவில்லையோ அவர் எதுவும் அறியவில்லை என்று பொருள். பழைய ரிஷி முனிவர்கள் கூட நாங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பு அறியாமல் இருக்கின்றோம் என்று கூறினார்கள். படைப்பு கர்த்தா எல்லையில்லாத தந்தை ஆவார். அவரே படைப்பினுடைய ஆதி மத்திய அந்தத்தை அறிந்துள்ளார். ஆதி என்பது ஆரம்பத்திற்கு கூறப்படுகிறது, மத்தியம் என்பது இடைப்பட்டது, ஆதி என்பது சத்தியம், அதற்கு பகல் என்று கூறப்படுகிறது. பிறகு மத்தியத்திலிருந்து அந்திமம் வரை இரவு ஆகும். பகல் என்பது சத்தியம், திரேதாயுகம். சொர்க்கம் வண்டர் ஆஃப் வேர்ல்டு, அதாவது உலகத்தினுடைய அதிசயமாகும். பாரதம்தான் உயர்ந்த கண்டமாகும். மனிதர்கள் அனைவருக்குமே
இது தீர்த்தமாகும். அனைவருக்கும் சத்கதி அளிக்க பாபா இங்கு வருகின்றார். ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து வழிகாட்டியாக ஆக்கி அழைத்து செல்கிறார். மனிதர்களோ இப்படியே கூறிவிடுகிறார்கள், ஆனால் பொருள் எதுவுமே அறியாமல் இருக்கின்றார்கள் பாபா. ஐயா, அதாவது லிபரேட்டரு அப்படின்னு சொல்கிறாங்க, இறைவன் வந்து வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் பொருள் வந்து எதுவுமே வந்து அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றார். பாரதத்தில் முதலில் தேவி தேவதைகள் இருந்தார்கள், அவர்கள்தான் பின்னர் புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி வருகிறது. பாரதவாசிகளே தேவதைகள், பின்னர் சத்திரியர், வைசியர், சூத்திரராகின்றார்கள், புனர்ஜென்மம் எடுக்கின்றார்கள் அல்லவா. இந்த ஞானத்தை முழுமையாக புரிந்து கொள்வதில் 7 நாட்கள் பிடிக்குதுன்றார் பாபா. அதனால் 7 days கோர்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கு இல்லையா. பாரதம் எவ்வளோ செழிப்புடன் இருந்தது, வைடூரியங்களின் அரண்மனை இருந்தது. பின்னர் ராவண ராஜ்யத்தில் பூஜாரி ஆகியுள்ளார்கள். பிறகு பக்தி மார்க்கத்தில் இந்த கோவில்கள் ஆகியவை கட்டினார்கள். சோமநாதரின் கோவில் இருந்ததல்லவா, ஒரே ஒரு கோவில் மட்டும் இருக்காது. இங்கே கூட சிவன் கோவிலில் எவ்வளோ வைரங்கள் வைடூரியங்கள் இருந்ததுன்றார் பாபா. அவற்றை முகமது கஜினி ஒட்டகங்களில் நிரப்பிக்கொண்டு எடுத்து சென்றார். எவ்வளோ செல்வம் இருந்ததுன்றார். சத்தியத்தில் பாருங்கள், தங்கம் வைரம் வைடூரியங்களின் அநேக மாளிகைகள் இருந்தன. ஒரு 1,00,000 ஒட்டகங்கள் எடுத்து வந்தாலும் கூட முழுவதும் நிரப்பிவிட முடியாதுன்றார். முகமது கஜினியோ இப்பொழுது வந்துள்ளார். துவாபர யுகத்தில் கூட இவ்வளோ அரண்மனைகள் ஆகியவை இருக்கும். அவை பின்னர் பூகம்பத்தில் உள்ளே சென்று விடுகின்றன. ராவணனுடையது ஒன்றும் தங்க இலங்கை இருப்பதில்லை. ராவண ராஜ்யத்திலோ பாரதத்திற்கு இந்த நிலைமை ஆயிடுதுன்றார் பாபா. 100% ராவண ராஜ்யத்தில் என்ன இருக்குது? அதர்மம், அசத்தியம், திவால் மற்றும் விகாரி என்றார் பாபா. புது உலகத்திற்கு நிர்விகாரி என்று கூறப்படுகிறது. பாரதம் சிவாலயமாக இருந்தது, அதற்கு உலக அதிசயம் என்று கூறப்படுகிறது. மிகவும் குறைவான மனிதர்கள் இருந்தார்கள், இப்பொழுதோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்கின்றார்கள். சிந்தனை செய்ய வேண்டும் அல்லவா. இப்போது குழந்தைகளாக உங்களுக்காக இந்த புருஷோத்தம சங்கமயுகம் இருக்கின்றது. இப்போ பாபா உங்களை புருஷோத்தமர்களாக தங்க புத்தி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார். பாபா மனிதர்களிலிருந்து தேவதை ஆவதற்கான நல்ல வழியை உங்களுக்கு தருகிறார். உன்னுடைய கதியும் வழியும் தனிப்பட்டது என்று தந்தையின் வழிக்காகத்தான் பாடப்படுகிறது. இதனுடைய பொருள் கூட யாருக்குமே தெரியாது. நான் எப்பேற்பட்ட சிறந்த வழியை அளிக்கின்றேன் என்றால் நீங்கள் தேவதை ஆகிவிடுகின்றீர்கள் என்பதை பாபா புரிய வைக்கின்றார். இப்போது கலியுகம் முடிவடைகிறது. பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்றுள்ளது. மனிதர்கள் முற்றிலுமே கோரமான இருளில் கும்பகர்ணனின் உறக்கத்தில் உறங்கி உள்ளார்கள். ஏன்னா கலியுகமோ இப்பொழுது குழந்தையாகின்றார் பாபா. 40,000 வருடங்கள் உள்ளன என்று சாஸ்திரங்களில் எழுதப்பட்டிருக்கு என்று கூறுகின்றார்கள். 84 லட்ச ஜீவராசிகள் என்று நினைத்திருக்கும் காரணத்தினால கல்பத்துடைய ஆயுள் கூட நீட்டி முழக்கி விட்டுள்ளார்கள் பாபா. அதை ரொம்ப நீளமாக காண்பித்திருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே இருப்பது 5000 வருடங்கள் தான். நீங்கள் 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள், 84 லட்சங்கள் அல்ல. எல்லையில்லாத அப்பாவோ இந்த எல்லா சாஸ்திரங்கள் ஆகியவற்றை அறிந்துள்ளார். அதனால தான் இவை எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையவை என்று கூறுகிறார். இது அரை கல்பம் நடக்குது. இதன் மூலம் யாரும் என்ன சந்திப்பதில்லை. இது கூட சிந்தனை செய்ய வேண்டிய விஷயம் என்றார் பாபா. ஒருவேளை கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கானதாக இருந்திருந்தால் பிறகு ஜனத்தொகை மிகவுமே அதிகமாக இருந்திருக்கணும் என்றார். பாரதத்தினுடையது உண்மையான தர்மம், தேவி தேவதா தர்மமாகும். அது வழியாக வந்திருக்க வேண்டும். ஆனால் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து விட்டிருக்கூடிய காரணத்தினால நம்முடையது இந்து தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். இந்து தர்மமோ இருப்பதே இல்லை. பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை மறந்து விட்டிருக்கக்கூடிய காரணத்தினால நம்முடையது இந்து தர்மம் என்று கூறிவிடுகிறார்கள். இந்து தர்மமே கிடையாதுன்றார் பாபா. பாரதம் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும் பொழுது விஷ்ணுபுரியாக இருந்தது. இப்பொழுது இருப்பது என்ன? ராவணபுரி. அதே தேவி தேவதைகள் 84 பிறவிகளுக்கு பிறகு என்ன ஆகிவிட்டுள்ளார்கள்? தேவதைகளை நிர்விகாரி என்றும் தங்களை விகாரி என்றும் கருதி அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள்.
சத்தியுகத்தில் பாரதம் நிர்விகாரியாக இருந்தது, புது உலகமாக இருந்தது, அதற்கு புதிய பாரதம் என்று கூறுகின்றார்கள். இது இருப்பது பழைய பாரதமாக. புதிய பாரதம் என்னவாக இருந்தது, பழைய பாரதம் என்ன என்பது என்ன? புதிய உலகத்தில் பாரதமே புதியதாக இருந்தது. இப்போ பழைய உலகத்தில் பாரதம் கூட எப்படி இருக்குது? பழையதென்றார் பாபா. என்ன கதி ஆகிவிட்டுள்ளது? பாரதம்தான் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது நரகமாகும். பாரதம் மிகவுமே செழிப்புடையதாக இருந்தது, பாரதமே மிகவும் திவாலாகி இருக்கின்றதுன்றார். பாரதத்துடைய மகிமையை, அதே பாரதம் இப்போ எப்படி ஆயிடுச்சு என்ற விஷயத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். எல்லோரிடமும் யாசகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிரஜைகளிடம் கூட யாசிக்கின்றார்கள். இதோ புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகும் அல்லவா? இன்றைய தேக அபிமானிய மனிதர்களுக்கு கொஞ்சம் பைசா கிடைத்த உடனேயே நாங்களோ சொர்க்கத்தில் இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள். சுகதாமத்தை முற்றிலுமே அறியாமல் இருக்கின்றார்கள் என கல் புத்தியாக இருக்கின்றார்கள். இப்போது அவர்களை தங்க புத்தியாக ஆக்குவதற்கு 7 நாள் பட்டியல் அமர்த்து விடுங்கள் என பதீத்தமாக உள்ளார்கள் அல்லவா? தூய்மை இல்லாதவர்களை இங்கு அமர்த்த முடியாது. இங்கு பாவனமானவர்கள் தான் இருக்க முடியும், பதித்தமானவர்களை அனுமதிப்பதில்லை. நீங்கள் இப்போது புருஷோத்தம சங்கம் யுகத்தில் அமர்ந்துள்ளீர்கள். பாபா நம்மை இதுபோல புருஷோத்தமராக ஆக்குகிறார் என்பதை அறிந்துள்ளீர்கள். இது உண்மையான சத்திய நாராயணருடைய கதையாகும். சத்தியமான அப்பா உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். ஞானம் ஒரு பாபாவிடம் மட்டுமே உள்ளது. அவருக்கு ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. சாந்தியின் கடல், தூய்மையின் கடல். இது அந்த ஒருவரின் மகிமை மட்டுமே ஆகும். வேறு யாருக்கும் இந்த மகிமை என்பது இருக்க முடியாது. தேவதைகளின் மகிமை தனியானதாகும். பரம்பிதா பரமாத்மா சிவனின் மகிமை தனியானதாகும். அவர் தந்தையாவார். கிருஷ்ணரை தந்தை என்று கூறமாட்டார்கள். இப்போது பகவான் என்பவர் யார்? இப்போது கூட பாரதவாசி மனிதர்களுக்கு தெரியாது. கிருஷ்ண பகவான் வாக்கு என்று கூறிவிடுகிறார்கள். அவரும் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறார். சூரிய வம்சத்தினரே சந்திர வம்சத்தினர், பின் அவர்களே வைசிய வம்சத்தினர். மனிதர்கள் அம்சோசோகம், நாமே அதுவாக இருந்தோம் என்பதன் பொருள் கூட புரியாமல் இருக்கின்றார்கள். நாமாகிய ஆத்மாவே பரமாத்மா என்று அவர்கள் கூறிவிடுகின்றார்கள். எவ்வளோ தப்புன்றார் பாபா. ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க. பாரதத்தினுடைய ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை எவ்வாறு ஆகிறது என்பதை இப்போது நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இது ஞானமாகும். அவை எல்லாமே பக்தி ஆகும். சத்தியத்தில் எல்லோருமே பாவனமாக இருந்தார்கள். ராஜா ராணியினுடைய ராஜ்யம் நடந்து கொண்டிருந்தது. அங்கே மந்திரி கூட இருப்பதில்லை. என சுய ராஜா ராணியே அதிபதியாக இருப்பார்கள் என்றார் பாபா. தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறப்பட்டிருப்பார்கள். அவர்களிடம் அறிவு இருக்கும். லக்ஷ்மி நாராயணருக்கு யாரிடமிருந்து ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இருக்காது. அங்கு மந்திரி இருப்பதில்லை. பாரதம் போன்ற தூய்மையான தேசம் எதுவுமே இருந்ததில்லை. மகான் பவித்திர தேசமாக இருந்தது. பெயரே சொர்க்கம் என்பதாக இருந்தது. இப்பொழுது இருப்பது நரகம். நரகத்தை பிறகு சொர்க்கமாக பாபா தான் ஆக்குவார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பாபாவின் நல் வழிப்படி நடந்து மனிதனிலிருந்து தேவதையாக வேண்டும். இந்த இனிமையான சங்கமயுகத்தில் சுயம் தங்களை புருஷோத்தமர்களாக தங்க புத்தியினராக ஆக்கிக்கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், 7 நாள் பட்டியில் அமர்ந்து பதீத்தமான புத்தியை பாவன புத்தியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சத்தியமான பாபாவிடம் சத்திய நாராயணருடைய உண்மையான கதையை கேட்டு நரனிலிருந்து நாராயணர் ஆக வேண்டும். வரதானம், ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பாபாவின் வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவராக ஆகுக. ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பாபாவினுடைய வழிகாட்டுதலின்படி காரியத்தில் ஈடுபடுத்தணும். அப்படி ஈடுபடுத்தக்கூடிய நேர்மையானவராக ஆகுக. விளக்கம், யார் ஒருவர் தந்தையால் கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்களை தந்தையின் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடுத்த மாட்டார்களோ அவர்களே நேர்மையானவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஒருவேளை தன்னுடைய நேரம், சொல், செயல், சுவாசம் மற்றும் எண்ணம் ஆகியவற்றை
பிறர் வழிப்படி அல்லது சங்கதோஷத்தின் கூடாத நட்பின்படி வீணாக இழைக்கின்றார்களோ, சுய சிந்தனைக்கு பதிலாக பர சிந்தனை செய்கின்றார்களோ, சுய மரியாதையில் இருப்பதற்கு பதிலாக ஏதேனும் அபிமானத்தில் வருகின்றார்களோ, ஸ்ரீமத்திற்கு பதிலாக மன்மத்தின் ஆதாரத்தில் நடக்கின்றார்களோ, அவர்களே நேர்மையானவர்கள் என்று சொல்லப்பட மாட்டாது. இந்த அனைத்து பொக்கிஷங்களும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே அந்த காரியத்தில் மட்டுமே ஈடுபடுத்த வேண்டும். அதுவே நேர்மையானவர் ஆகுவதாகின்றார் பாபா. இதெல்லாம் பாபா சொல்கிறாரு. தன்னுடைய நேரம், தன்னுடைய சொல், செயல், சுவாசம் மற்றும் எண்ணம், இந்த மாதிரி என்னென்ன பொக்கிஷங்கள் இருக்கோ எல்லா பொக்கிஷங்களையும் உலக நன்மைக்கான காரியத்திற்காக தான் நம்ம செய்யணுன்றார். ஸ்லோகன்: எதிர்ப்பு என்பது மாயாவுடன் செய்யுங்கள், தெய்வீக பரிவாரத்துடன் அல்ல. எதிர்ப்பு என்பது மாயாவுடன் செய்யுங்கள், மாயாவை நீங்கள் எதிர்ப்பு செய்யுங்கன்றார். தெய்வீக பரிவாரத்துடன் அல்ல. அவ்யக்த சமிஞ்ஞை: எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு நீங்கள் கருவியாகுங்கள். எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள். அனைத்து ஆத்மாக்களும் ஒரே ஓர் எல்லையற்ற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் வரதானத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஊக்க உற்சாகத்துடன் கூடிய உயர்ந்த எண்ணம் சதா உள்ளத்தில் இருக்கட்டும். தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும் பிஸியாக இருந்து விடாதீர்கள். எல்லையற்ற மேடையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எல்லையற்ற ஆத்மாக்களுக்காக சேவைக்கான எண்ணங்களை வையுங்கள். இதுவே வெற்றிக்கான எளிமையான வழியாகின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.